ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் தாங்க. ஸோ காலைல ஏஞ்சதே நம்ம கொஞ்சம் லேட்டு தான். வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஹோல் டே வந்து ரெய்னி அப்படின்னு தான் வெதரே போட்டிருக்காங்க. இங்கே இப்போ மார்ச் மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே அஃபிஷியலாக ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட மரம் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இலை வந்து அப்படியே ஸ்லோவாக குட்டி குட்டியாக அழகாக துளிர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி செடி மரத்தில் வந்து இலைகள் அப்புறம் பூ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிரும். காலையில் எல்லாருமே நாங்கள் ஏஞ்சதே லேட்டு தான். ஸோ டைரெக்டாக இப்போ காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லஞ்சே வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில நாள் வந்து நம்ம டக்குன்னு வந்து பிளான் பண்ணி எல்லாம் சமைச்சு முடிச்சிருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கணும்னு யோசிச்சே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஃபைனலாக வந்து சரி ஏதாவது சிம்பிளாக நமக்கு வந்து கம்ஃபர்டிங்கான ஒரு ஃபுட்டாக செய்யலான்ட்டு அரிசி பருப்பு சாதமே செஞ்சுருவோன்னு அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலன்னா அது வந்து கடைசியாக வந்து அரிசி பருப்பு சாதத்தில் தான் வந்து முடியும். ஏன்னா இருக்கிறதுலே வந்து சிம்பிளான ஃபுட்னா இதுதான். பெருசாக இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையும் வீக்கெண்ட்னால காய்கறி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஈவினிங் போய் நம்ம வீக்கெண்ட் க்ரோசரி பர்ச்சேஸ் பண்ணால் தான் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து ரீஃபில் ஆகும். கொஞ்சமாக சிக்கன் மட்டும்தான் பாக்கி. ஸோ அந்த சிக்கனை வந்து ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கேன். அரிசி பருப்பு சாதம் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு நான்வெஜ் ஐட்டம்னா அது பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். ஏன்னா உங்களுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணி முடிச்சிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் இதை பண்ணுன்ற பிளானே இல்லைன்னா கூட வாங்கி வச்சிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தையே வந்து நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி அதுவும் பூண்டும் சேர்த்து வந்து நசுக்கி வச்சுக்கிட்டேன். மார்னிங் ஏஞ்சல்லேருந்தே நம்ம ஆத்விக் பார்த்தீங்கன்னா டிவி தான் பார்த்துட்டு இருக்கான். பட் எனிவேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரி அவனுக்காக தான் இப்போ வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸும் நம்ம ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி காலி தான். ஸோ எப்படின்னா வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வீக்கெண்ட் க்ராசரி கண்டிப்பாக ஷாப்பிங் போயே ஆகணும். லாகின் ஆயிடுச்சா ராத்விக்? ஓகே, குட். இன்னொரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது என்ன கிளாஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் மேத்க்கான ஒரு கிளாஸ் தான். இது நம்ம நிறைய வீடியோஸில் ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கோம், பான்சு அப்படின்ட்டு. இது ரொம்ப நாளாகவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்கு மேலேயே நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆதிக் பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே வந்து அவனுக்கு வந்து செட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லுவேன். இங்கே யூஎஸில் வந்து லைக் உங்களுக்கு மேத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ரொம்ப கான்செப்ட்ஸ் ரீதியாக அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படி தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம படித்த மேத்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் பான்சு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணதே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் தான். ஸோ எக்கச்சக்க ரிசர்ச்க்கு அப்புறம் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பார்ட்டே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர்ஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணாமல் கிட்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்லயே திங்க் பண்ண வச்சு எந்தவித ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் ட்ரை பண்ணாம ரியல் நம்பர் சென்ஸை மென்டல் மேத் மூலியமாவே வந்து குழந்தைங்களை புரிய வச்சு ஃபைனலா ஆன்சரை டிரைவ் பண்றாங்க. அதாவது ஃபார்முலாஸை வந்து மெமரைஸ் பண்ணி கிடையாது. 3072. That's great. ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களோட லாஜிக்கல் திங்கிங், கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் வித் நம்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட ஃபியூச்சருக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமே ஸ்பெஷலி டிசைன் ஃபார் கிட்ஸ் ஏஜ் பிட்வீன் 5 to 15 அண்ட் ஆல்ரெடி வந்து யூஎஸில் நிறைய ஃபேமிலிஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தாண்டி ஆஃப்லைன் சென்டர்ஸ் டெக்ஸஸ்லையும் இருக்குது. அதே கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு எப்படி இருந்தது? It was great as usual. As usual. நல்லா இருந்ததா? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அத்வே? Today I learned how to do 2-digit multiplication without any carryovers. Oh really? You like it? Yes. Okay. இதே மாதிரி உங்க கிட்ஸ்க்குமே வந்து நீங்க ட்ரை பண்ணனும்னா ஆக்சுவலி வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் ஒரு காம்ப்ளிமெண்டரி கிளாஸ் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க என்ரோல் பண்ணலாம். ஸோ இவங்களை பத்தின எல்லா டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா ரெஜிஸ்டர் பண்ற ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி ஆத்விக்கோட கிளாஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த காஞ்ச மிளகா தான். ஃபுல்லாக வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். டக்குன்னு பார்த்தா இவ்வளோ மிளகாவான்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த காஞ்ச மிளகாலேருந்து வர காரம் தான். நம்ம வேறு எந்த ரெட் சில்லி பவுடர் இந்த மாதிரி காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம்
சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு அந்த விழுதியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததா நம்ம விதையெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த காஞ்ச மிளகா அப்படியே வந்து நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். நல்லா அந்த எண்ணெயில் வந்து ரோஸ்ட்டாக வந்து அந்த மிளகா வந்து வறுபடணும், அப்போ தான் அந்த காரம் வந்து நல்லா இறங்கும். ஃபைனலாக நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் பீசஸும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கவே அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே சிக்கன் நல்லா குக் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சோனாலே அந்த ஸ்டீம்லேயே வந்து சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் வேறு எதுவும் இல்லை, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அவ்வளோவே தான். இதுக்கு வேறு எந்த விதமான நம்ம யூஸ்வலாக சிக்கனுக்கு போடுற மசாலாஸ் எதுவுமே தேவையில்லை. அடுத்ததாக அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து, அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பயும் பண்ணுற பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள், கொஞ்சம் இடித்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின வாட்டி நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்கிற அரிசி பருப்பு சாதம் ப்ளஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டுமே வந்து அந்த கோயம்புத்தூர், ஈரோடு சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக அந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ஸில் தான் இது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஈவன் வீடுங்களில் கூட செய்வாங்க. பட் எனக்கு வந்து சென்னையிலே இருந்தால் கூட இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட் கூட. ஒரு ரசம் சாதத்துக்கு ஈக்குவலாக சொல்லணும்னா இதை கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக இல்லை நல்லா 2 பெரிய சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ மசாலானா வேறு எதுவும் இல்லைங்க, கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம எப்பயும் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில நாள் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வந்த வாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரிசி வைக்கிறதா என்ன குழம்பு பண்ணுறதுன்னு யோசிக்கிற டைமில் இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம். ஏன்னா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நமக்கு வேலை. அவ்வளோதாங்க, ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் வந்து இப்போ சேர்த்திட வேண்டியது தான். எப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு அந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். வீட்டில் நெய்யும் தீந்துருச்சு. முக்கியமாக அரிசி பருப்பு சாதத்தில் மேலே வந்து ஊற்றுறதுக்கு நெய் வேணும். ஸோ அதுதான் காய்ச்சலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கெரிகோல்டு அப்படிங்கிற பிராண்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அந்த மணலாக நல்ல வாசனையாக இருக்கும் நெய். எப்பயுமே நம்ம வீட்டில் ரெடிமேட் நெய் வாங்குறதே இல்லை, இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி காய்ச்சிக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம காய்ச்சின நெய்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து 1 கப் தேங்காய் வந்து வதக்கிறேன். இது எதுக்குன்னா முக்கியமாக நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கனில் போடுற ஃபைனல் டச் தான் இது. யூஸ்வலாக வந்து தேங்காய் வந்து சில்லாக வந்து கட் பண்ணி சேர்ப்பாங்க. பட் இங்கே வந்து என்கிட்ட முழு தேங்காய் எதுவும் இல்லை, கிரேட்டட் கோகனட் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதனால் அந்த துருவன தேங்காவே சேர்த்துடலாம் அப்படின்ட்டு தான் அதை வந்து நல்லா வறுத்து இப்போ சேர்த்தாச்சு. அந்த தேங்காய் வந்து அந்த நெய்யோட வறுத்து அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும். ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபென்டாஸ்டிக்காக நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. அந்த வாசனையே அவ்வளோ கமகமன் இருக்குது. முக்கியமாக அந்த தேங்காய் வறுத்து போட்ட வாட்டி தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வாசனை. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டீம் ஃபுல்லாக குறைஞ்சனால தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கு. முக்கியமான டிப்பே வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து குலையக்கூடாது. கொஞ்சம் அந்த அரிசி பருப்பெல்லாம் வந்து அங்கங்கே தெரிஞ்சால் அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ காய்ச்சின நெய் தான் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுனேன். நெய்க்கு அளவுலாம் இல்லை, எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம். ஊற்ற டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. ரொம்பலாம் பிளான் பண்ணல, பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கொங்கு நாட்டு குவிசின்லாம் குக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. போத் அரிசி பருப்பு சாதம் அண்ட் பள்ளிப்பாளையம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். பேசிக்காக வந்து எனக்கு இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, ஊறுகாய் அப்பளம் இருந்தாலே போதும் தான். பட் இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனோட அந்த காம்பினேஷனே பயங்கரமாக இருக்குது பார்க்க. அடுத்ததாக ஈவினிங் வந்து நம்மளோட ரெகுலர் வீக்கெண்ட் பர்ச்சேஸ்க்கு தான் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு எப்பயுமே அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போகலாமே அப்படின்ட்டு இந்த டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நல்லா ஒரு பெரிய கடை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஆத்விகா காணோம். எங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த சின்ஷான் பொம்மை வந்து இருக்கிற மாதிரி ஒரு பேக் பேக்கை வந்து அவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்காங்க. இவங்களோட ஃப்ரூட் செக்ஷன் வந்தோன்னா என்ன வாங்கணும்னு தான் தெரியாது. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். முக்கியமாக எல்லா விதமான ஏஷியன் ஃப்ரூட்ஸ் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பேசிக் பெரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து பப்பாயாஸ் தாங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து மேண்டரின்ஸ் அப்படின்ட்டு, இதுவும் அது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் ஆரஞ்சஸ் தான். நல்லா இலையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இந்த சைட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேங்கோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதனடா ஒத்த ஃப்ரூட்டாக கவரில் இருக்கே அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோன்னா இதுக்கு பேர் வந்து ஜெல்லி ஆரஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. சத்தியமாக இந்த ஃப்ரூட் என்ன அப்படின்ட்டு எனக்கே தெரியல. இங்கே நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து ரேரான ஃப்ரூட்ஸ் கூட லைக் மங்குஸ்டீனாக இருக்கட்டும், ட்ராகன் ஃப்ரூட்டு, பொமேலோ, அதுக்கப்புறம் வந்து லிச்சி, ரம்பூட்டான் இதெல்லாம் வந்து மற்ற அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கவே கிடைக்காது. பட் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாமே கிடைக்கும். அதனால தான் நாங்களே டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஷாப்பிங் வர மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோங்கன் அப்படின்ற இந்த ஃப்ரூட் தான் எடுக்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிச்சி மாதிரி தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது முதல்ல இந்த ஃப்ரூட் வந்து நாங்கள் ஹவாய் போயிருந்த போது ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அப்போலேருந்தே இது பயங்கரமாக எங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் எப்படி ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. லைக் மற்ற ஃப்ரூட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ட்ராகன் ஃப்ரூட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் வெளி கடைங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட் பரவாயில்ல. அதனால தான் இப்போ 2 எடுத்துட்டேன். இந்த சைட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான், செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய சைனீஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஈவன் நம்மளோட நாட்டு காய்கறியான சொரக்காய், பீர்க்கங்காய் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பாக்சாய் அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் கேபேஜ் தான். ஸோ பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை நான் மோஸ்ட்லி வந்து சூப் பண்ணி சாப்பிடுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிழங்கு பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் சைனீஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே முள்ளங்கி தான், எக்கச்சக்க பெருசாக இருக்குது ஒன்னொன்றுமே. இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு போனால் நம்ம வீட்டில் செலவாகாது, அதனால நான் எடுக்கல. பட் ஆதிக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் எடுத்து வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்கான் ஒரு காய் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு முள்ளங்கியே 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வருது. இதெல்லாமே வந்து குட்டி குட்டி போன்சாய் ட்ரீஸ் தாங்க. ஸோ இதெல்லாமே இங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்குங்க. இந்த ஒரே பாக்ஸில் பாருங்கள் எத்தனை வெரைட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து எனோக்கி மஷ்ரூம்ஸ் இல்லை சீ ஃபுட் மஷ்ரூம்ஸ் வந்து இங்கே வாங்குவோம். காஸ்கோ மாதிரியே இங்கேயுமே வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு ஐட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து க்ரீன் அனியன்ஸ்லாம் போட்ட மாதிரி ஒரு பராட்டா தான். பேன் கேக்குன்னு இந்த பேக்கெட் மேலே எழுதியிருக்கு. பட் எக்ஸாக்டாக நம்மளோட ஃப்ரோசன் பராட்டாஸ் மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நானும் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹைலைட்டே இந்த நூடுல் செக்ஷன் தான். எக்கச்சக்க வெரைட்டிஸ்ங்க. இது இங்கே இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே எந்த கடையிலுமே நம்மளால பார்க்க முடியாது. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரேமன்ல இருந்து ஆரம்பிச்சு உடான் நூடுல்ஸ், ரைஸ் நூடுல்ஸ், கிளாஸ் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக இங்கே வந்து அந்த ஸ்பைசி கொரியன் ரேமனும் ஜாப்பனீஸ் மீசோ ரேமன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் கூட. இந்த சைட் ஃபுல்லாமே இவங்க ஏஷியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கு தேவையான குக்வேர்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஓக்கும், அதுக்கப்புறம் டம்ப்ளிங் ஸ்டீம் பண்ணுற அந்த ஸ்டீமர் பேஸ்கெட்டும் இருக்குது. இந்த சைட் பூரா இருக்கிறது எல்லாமே ஏதோ பார்க்கறதுக்கு கிஃப்ட் பாக்ஸஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் தான். இங்கே இருக்க ஸ்நாக் வெரைட்டிஸ்லாம் மோஸ்ட்லி வந்து தாய்வான், ஹாங்காங், கொரியாவிலேருந்து இம்போர்ட் ஆன ஸ்நாக்ஸ் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா உஸ்மான்தஸ் ரைஸ் கேக் அப்படின்ட்டு. இது ஒரு மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக ஸ்லைட்லி சூவியாக இருக்கும். பாவுன்னு போட்டிருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பன்ஸ் தான். ப்ளஸ் இதுவும் வந்து பேஸ்ட்ரி டின்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் ஹாங்காங்னு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் நமக்கே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ எப்போ டிஎன்டி வந்தாலும் ஏதாவது ஒரு வெரைட்டி வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு ஜம்போ சைஸ் கிட் மாதிரி. உள்ள வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கியூரேட்டடாக வச்சுருக்காங்க. இந்த குக்கீஸை பார்த்தோன்னே எனக்கு ஆத்விக் கிட்ட காமிக்கணும்னு தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்காக வந்து அடிதடியே நடக்கும். என்னென்னா இது ஃபார்ச்சூன் குக்கீஸ் தான். மோஸ்ட்லி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே எவ்வளோ பெரிய பாக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதனடா பக்கெட் மாதிரி இருக்குன்னா ஒரு ஜம்போ நூடுல் பாக்ஸ் தாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்ம
நம்ம ஆத்விக் எடுத்து ஒன்னொன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆத்விக்கோட ஆன்லைன் மேத் கிளாஸ் ஆன பான்சு பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கிட்ஸ்க்கும் மேத்ஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணணும்னா டெஃபினட்டா பான்சு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பெவரேஜ் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கனாலே ஃபுல் ஆஃப் கலர்ஃபுல் பாட்டில்ஸ் தான் பார்க்க முடியும் நம்மளால. இங்கேயுமே அகெயின் உங்களுக்கு ஏஷியன் ஸ்பெஷாலிட்டி ட்ரிங்க்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. சுகர் கேன் ஜூஸ், பபிள் டீ பேக்ஸ், ஆலோவேரா ட்ரிங்க்ஸ், ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ், ஏஷியன் சோடாஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஏஷியன் ஹெர்பல் டீஸ் வச்சுருக்காங்க. ரைஸ் மில்க் இருக்குது, ஈவன் கொம்புச்சாலாம் கூட இருக்குது. பட் நம்ம எப்போ கடைக்கு வந்தாலும் தவறாமல் எடுக்கிறது வந்து இவங்களோட கோகனட் வாட்டர் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து டெல்லி செக்ஷன் தான். ஸோ இங்கே வந்து ரெடி டு ஈட் ஃபுட்டும் வந்து கிடைக்கும். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட்லாம் செஞ்சு விற்றுட்ருக்காங்க. முக்கியமாக வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா இந்த ரோஸ்டட் டக் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அடுத்ததாக இவங்களோட சீ ஃபுட் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலாக இவங்க கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து இங்கே கிடைக்கும். அது வந்து பெரிய பெரிய டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணலாம் என்ன ஃபிஷ் நமக்கு வேணும்னு. அதை இன்ஸ்டண்ட்டாக வந்து வெயிட் போட்டு நமக்கு என்ன மாதிரி கட் வேணுமோ அது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வாங்கின எல்லாத்தையுமே பில் போட்டுட்டு ஃபைனலாக எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ வெளியில் வந்தோடனே இவ்வளோ நேரம் கடையில் சுற்றுனதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டோசோன் அப்படிங்கிற ஒரு கடை. இதுவுமே வந்து ஒரு டம்ப்ளிங்ஸ்க்கு ஸ்பெஷாலிட்டியான ஒரு கடை தான். அதுவும் இந்த டிஎன்டி சூப்பர் மார்க்கெட்டில் போய் சுற்றின வாட்டி நமக்கும் வந்து லைக் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் சைனீஸ் ஃபுட் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு டெம்டேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி ஓகேன்ட்டு இமீடியட்டாக வந்துட்டோம். ப்ளஸ் வந்து இந்த கடை ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டும் கூட. ஆக்சுவலாக இங்கே வரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பிளானே இல்லை. பட் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம். அதனால் ஆத்விக்கு செம்ம சந்தோஷம் இங்கே டம்ப்ளிங்ஸ்லாம் பார்த்துட்டு. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சிக்கன் சூப் டம்ப்ளிங்ஸ், ஸ்டீம் டம்ப்ளிங்ஸு, பேன் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ்னு டம்ப்ளிங்ஸ்லேயே எக்கச்சக்க வெரைட்டிஸ் தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் இங்கே கிடைக்கிற இந்த பேன் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லேயர் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து சைட்ஸ்க்கு வந்து இவங்களோட சோய் சாஸ் அண்ட் சில்லி ஆயில் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஆஸ் சச் டம்ப்ளிங்ஸ் மட்டுமே நம்ம சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் பிளாண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, நம்ம ஆத்விக் வந்து சின்ன வயசுலேருந்தே டம்ப்ளிங்ஸ் வந்து பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியோ சாப்பிட கற்றுக்கிட்டான். ஸோ அவனுக்காகவே வந்து அவனை சாப்பிட வைக்கணுன்றதுக்காகவே லைக் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தேடி தேடி கூட்டிகிட்டு வருவோம். எங்களுக்கெலாம் பெருசாலாம் அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவனோட சேர்ந்து சாப்பிட்டு இத்தனை வருஷங்களில் நாங்களுமே வந்து இப்போ பயங்கர டம்ப்ளிங்ஸ் ஃபேனாக மாறியாச்சு. நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் மெனு ஐட்டம்ஸ்னால் ரொம்ப கம்மி தான். பட் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். ஏன்னா இது டம்ப்ளிங்ஸ்னால ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஸ்டீம் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் டைம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி டே நமக்கு சூப்பராக போச்சுங்க. ஸோ சாப்பிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.